Hi friends, welcome to Sharu Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான எக் ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போறேங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எக் ரோல் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் salt சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆனதும் இது 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் பொன்னிறமாக வதங்கணும் அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். கூடவே பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம பிசைஞ்ச மாவை நல்லா உருட்டிட்டு ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதும் ஒரு பீஸ் எடுத்து மறுபடியும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது 2ஆக கட் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பூரிக்கெல்லாம் செய்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து மாவில் டிப் பண்ணி ஓவல் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இப்போ நைஃபை வச்சு சென்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன கோடாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பகுதியில் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு சின்ன முட்டை பீஸை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதும் ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணியை தடவி இது நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரோல் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண எக் ரோலை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் இது திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் ரோல் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா எக் ரோலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான எக் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வீட்டில் பஜ்ஜி போண்டான்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.